அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ்நாடு நாசமா போறதுக்கு முக்கியமான 4 சினாரியோ இருக்கு. அதாவது 4 காரணங்கள். அது என்னன்னு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் பரம்பரையா பாத்தீங்கன்னா, நாங்க இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவோம். அதனால எங்க தாத்தாவுல இருந்து ஆரம்பிச்சு, நாங்க இதுவரைக்கும் இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுவோம். அப்படின்னு சொல்றது இது ஃபர்ஸ்ட் காரணம். 2வது, நாங்க வந்து பொறந்ததுலேருந்து இந்த சின்னத்துக்கு தாங்க ஓட்டு போடுறோம். என் கை வந்து அங்க போனாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த சின்னத்த நோக்கி போயிடுங்க. நான் இந்த சின்னத்துக்காக தாங்க ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றது. இது 2வது சினாரியோ. 3வது சினாரியோ ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஆளுங்கட்சியிலேருந்து ரூ. 400 குடுத்தாங்க. எதிர்க்கட்சியிலேருந்து ஒரு ரூ. 300 குடுத்தாங்க. நம்ம வீட்ல மொத்தம் 4 ஓட்டுங்க. அப்ப நானும் பையனும் வந்து ஆளுங்கட்சிக்கு போட்டேங்க. அப்புறம் பொண்ணையும் வீட்லயும் வந்து எதிர்க்கட்சிக்கு போட சொல்லிட்டேங்க. இப்ப நம்ம குடுத்த காசுக்கு நேர்மையா இருக்கணும்லங்க. நாளைக்கு ஏதாவது யாராவது சொல்லுவாங்க. அதனால சொல்லிட்டு அப்புறம் அவருக்கு ஏதாவது சொல்லிருவாரு, அவரு ஏதாவது கோச்சுப்பாரு. சரி அதனால 2 ஓட்டு அங்க போட்டாச்சுங்க. 2 ஓட்டு இங்க போட்டாச்சுங்க. இது வந்து 3வது காரணங்க. 4வது ஒரு காரணம் இருக்குங்க. இந்த 4வது காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளால ஜீரணிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாரி ஒரு காரணம். ஒரு டயலாக் ஒண்ணு இருக்கு எல்லாருக்கும். ஜெயிக்கிற கட்சிக்கு போடும்பா ஓட்டு. எப்படியும் இந்த கட்சி தான் ஜெயிக்க போதே. சரி அதுக்கே போட்டு விட்டுறோம் இந்த ஓட்டு. அப்படின்னு சொல்லிட்டு போறதுங்க. இது நாங்க ஜெயிக்கிற கட்சிய. நம்ம முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடுறோமோ அந்த கட்சி தான் ஜெயிக்க போடுது. பெருவாரியான மக்கள் போடுறவங்க தான் பெருவாரியான மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அந்த கட்சி ஜெயிக்க போகுது. இது 4வது ரீசன். அதாவது ஜெயிக்கிற கட்சிக்கு போடுவோமே அப்படின்னு போற போக்குல போட்டு போகுது. இந்த 4 ரீசன் எல்லாருக்குமே தெரியும். 5வதோ ஒரு ரீசன் இருக்கு. இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30-40% ஓட்டு இப்படிதான் கவர்றாங்க. என்னங்க காசு, பணம் இதெல்லாம் கடைசி நேரத்துல குடுத்தாரு பாருங்க ஒரு குவார்டரு. அதுவும் நானும் கடை இல்லாம எங்க பார்த்தாலும் தேடி அலைஞ்சு பிளாக்லயும் கிடைக்கலங்க. இந்த டைம்ல குடுத்தாரு பாருங்க. அந்த மனசு தாங்க. அதுக்காக அந்த குவார்டருக்காக அவருக்காக தாங்க அந்த ஓட்ட போட்டேன். ஸோ இந்த மாரி இந்த ரீசன் தான் தமிழ்நாடு குட்டிச்சுவரா ஆவறதுக்கான காரணமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 2026 எலெக்ஷனும் வரும். இப்ப நான் சொன்ன எல்லா சினாரியோவும் உங்க கண்ணு முன்னாடி வந்து போகும். நீங்க திரும்பவும் அதே தப்பு தான் செய்வீங்க அப்படின்னா, உங்களுக்கு காமராஜரும் கக்கனுமாங்க கிடைப்பான். இப்ப இருக்கிற அரசியல்வாதி தான் கிடைப்பான். மக்களோட நிலைமை இப்படியே தான் இருக்கும். இத மாற்றவே முடியாது. மாற்றம் அப்படின்றது நம்ம அடிமனசுல இருந்து நம்ம கிட்ட இருந்து வரணும். அப்பதான் இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கும். நல்ல வேட்பாளர்கள் வருவாங்க. நல்ல ஆட்சியாளர்கள் வருவாங்க. தமிழ்நாடு முன்னேறும். நன்றி. வணக்கம்.